அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேற்று கூறியது போலவே ஜெர்மனியோட தாவரவியல் ஆய்வாளர் அடால்ஃப் எங்க்லர் பிறந்த தினம் என்று நம்ம ஜானகி தாவரவியல் ஆய்வாளர் இருக்காங்கள்ல, அது மாதிரியே ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தாவரவியல் ஆய்வாளர் அடால்ஃப் எங்க்லர் பிறந்த தினம் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த தாவரவியலாளர் ஆராய்ச்சியாளர் ஹென்ரிச் கஸ்டவ் அடால்ஃப் எங்க்லர் ஜெர்மனியின் ஒரு பகுதியாக இருந்த ஷாகன், தற்போது போலந்தில் இருக்குது. அந்த ஷாகன் அப்படின்ற ஒரு என்ற இடத்துல 1844 அப்படின்றது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 3 வருஷம். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கிறார். இவரது தந்தை ஒரு வர்த்தகர். தொழில் பிரச்சனை காரணமாக குடும்பத்தை பிரிந்தார் தாய். 4 வயது குழந்தை எங்க்லருடன் பிரசலுயா என்ற இடத்துக்கு குடிபெயர்ந்தார். அரசு பள்ளியில் சில காலம் படித்தார். மாக்டேலம் ஜிம்னாசியம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தபோது இயற்கை அறிவியலில் ஆர்வம் பிறந்தது. தாவரங்கள், தனிமங்கள் ஆகியவற்றை சேகரிக்க தொடங்கினார். குறிப்பாக தாவர உலகம் இவரை அதிகம் ஈர்த்தது. பிரஸ்லாவ் பல்கலைக்கழகத்தில் 19 வயதில் சேர்ந்தார். அப்போது பல தாவரவியல் வல்லுநர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் தன் ஊரில் உள்ள அனைத்து வகையான தாவரங்களை பற்றியும் ஆராய்ந்து அறிந்தார். பிரஸ்லாவ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பயின்றார். கீல், பிரஸ்லாவ் மற்றும் பெர்லின் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணிபுரிந்தார். பெர்லின் தாளம் தாவரவியல் பூங்கா இயக்குநராகவும் பணியாற்றினார். இதை உலகின் மிகச்சிறந்த தாவரவியல் பூங்காவாகவும் மாற்றினார். தாவரங்கள் வளரும் சூழல், அவை செழித்து வளர்வதற்கு ஏற்ற இடங்கள் ஆகியவற்றை பற்றி அறிய பல நாடுகளுக்கு தெரிந்து கொள்வதற்கு பயணம் மேற்கொண்டார். தாவர வகைப்படுத்துதலில் பிளான்ட் டாக்ஸானமி முக்கிய பங்காற்றியதோடு இத்துறையில் சிறந்த வல்லுநராக திகழ்ந்தார். தாவர வகைப்படுத்துதல், அவற்றின் புவியியல் சூழல் தொடர்பாக தனித்தும் பிற தாவரவியலாளர்களுடன் சேர்ந்தும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தி நேச்சுரல் பிளான்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் மற்றும் தி பிளான்ட் கிங்டம் அப்படின்ற ஒரு நூல் மற்றும் சிலபஸ் ஆஃப் பிளான்ட் நேம்ஸ் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 1880 முதல் தன் வாழ்நாள் இறுதி வரை பொட்டானிக்கல் இயர் புக்ஸ் என்ற இதழை வெளியிட்டு வந்தார். தாவர வகைப்படுத்துதலில் இவரது வழிமுறைதான் இன்றும் பரவலாக பின்பற்றப்படுகிறது. இதுவரை எங்க்லர் சிஸ்டம் என்று இதுவரை இல்லை, அந்த சிஸ்டம் தாவர வகைப்படுத்துதல் இவரது வழிமுறை தான் இன்றும் பரவலாக பின்பற்றப்படுகிறது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் எங்க்லர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க்லர் வகைப்பாட்டியல் முறை. தாவரவியலாளர்கள் தாவரங்கள் குறித்த கையேடுகளை எழுதுபவர்களும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். பல்லுயிர் நில அமைப்பியல், ஜியாலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி காரணிகளின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியதோடு உயிர் புவியியல் பகுதிகளையும் ஜியாகிரபிக்கல் ரிசர்ச் ரீஜியன்ஸ் 1879 வரையறுத்தார். தனது புத்தகங்களில் தாவரங்களின் படங்களை வரைய திறமையான கலைஞர்களை பயன்படுத்தினார். லெனினியன் பதக்கம் உட்பட ஏராளமான விருதுகள், பரிசுகளை பெற்றிருக்கிறார். தாவர வகைப்படுத்துதலுக்கான சர்வதேச அமைப்பு இவரது பெயரில் பதக்கம் வழங்கி வருகிறது. தாவரவியல் உலகின் முன்னோடியாக கருதப்படும் அடால்ஃப் எங்க்லர் 86 வயசு 1930 உப்பு சத்தியாகிரக காலகட்டத்தில் இறந்து போகிறார். முதல்ல ஒத்துழைக்கலை 1920, அதுக்கடுத்து உப்பு சத்தியாகிரகம் 1942 வெள்ளையனை வெளியிறக்கும் 20, 30, 42 இதுதான் காந்தியில் ரொம்ப முக்கியமான, காந்தி செஞ்ச காரியங்களில் முக்கியமானது. 17 இருக்குது, அது கூட காந்தி வரலாறு தனியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.